ஆயுத பூஜைக்கு வாங்கின கோரி மிச்சமிருக்கா? சுவையான கிறிஸ்பியான கட்லெட் செஞ்சு பாருங்க. கட்லெட் அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடும் தின்பண்டமாகும். பல்வேறு காய்கறிகளை கலவையில் எண்ணெயில் பொரித்து அல்லது வறுத்து ரோஸ்ட் செய்து சாப்பிடலாம். ஆயுத பூஜைக்கு வாங்கிய கோரி இன்னும் மிச்சமிருந்தால் அதை வைத்து சுவையான கட்லெட் செய்யலாம். கொரி அளவுக்கு சமமான காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வேக வைத்த உருளை அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பொடியாக நறுக்கிய கேரட், கோஸ் அண்ட் பச்சை மிளகாய், காரம் மற்றும் சுவைக்கு மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி மற்றும் புதினா இலைகள் பொடியாக நறுக்கியது. பொரி வைத்து செய்யும் கட்லெட்டை ஆரோக்கியமாக்க உருளைக்கிழங்குக்கு சமமாக அல்லது பதிலாக வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தலாம். இது மிகவும் ஆரோக்கியமானது. அதிக தண்ணீர் இல்லாமல் வேக வைத்து காய்கறிகள் கலவையை நன்றாக மசித்துக் கொள்ளுங்கள். பொரியை மிக்சியில் பொடியாக்கி காய்கறி கலவையை நன்றாக கலந்து தட்டையாக வட்ட வடிவில் உருவாக்கி பிரெட் தூளில் கோட்டிங் செய்து 15 நிமிடங்கள் குளிர் சாதன பெட்டியில் வைக்கவும். கட்லெட் கலவை கெட்டியாக இருந்தால்தான் உதிராமல் பொரிக்க முடியும். எண்ணெயில் பொரிக்க விருப்பமில்லை என்றால் தவாவில் எண்ணெய் ஊற்றி கட்லெட்டை எல்லா புறமும் நன்றாக வெந்து முறுமுறுப்பாக ஆகும் வரை வறுத்து எடுக்கலாம். சூடான கட்லெட்டை தக்காளி சாஸ் அல்லது புதினா சட்னியுடன் பரிமாறவும்.